الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் அடக்கியாலும் வல்லமையுள்ளவனும் மன்னிப்பதால் தாராளமானவனும் தண்டிப்பதால் நீதமானவனும் புகழுக்கும் அருளுக்கும் உரியவன் அவனே. மொத்தத்தில் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ரப்பு அல்லாஹ் மாத்திரமே. நான் வசைத்து அந்த அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்தால் வார்த்தைக்கு எல்லையுண்டு, அல்லாஹ்வின் புகழுக்கு எல்லையே இருக்காது. பெருமைக்குரியவன் அவனே. அந்த அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அந்த அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான காரூணிய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள் என்ற இந்த உம்மத்தில் தலை சிறந்தவர்கள் மீதும் குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கிய தூய அகீதாவில் இருந்தவர்கள் என்ற அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்கள் என்ற சான்றிதழ் பெற்ற மேலான மனிதர்கள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த சலஃபு சாலிஹீன்கள் தாபியங்கள் தபஉ தாபியங்கள் மீதும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க அல்லாஹ் கருவிகளாக பயன்படுத்திய கண்ணியமான இமாம்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள் எல்லோர் மீதும் முஸ்லிம் சமூகம் பறந்து விரிந்து வாழ்கின்றதென்றால் அதற்கு வித்திட்ட ஈமானோடு மரணித்த ஈமானிய பெற்றோர்கள் மீதும் உலமாக்கள் மீதும் எங்கள் மீதும் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த கண்ணியமான பெருமக்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். படைத்த அல்லாஹ்வோடு தந்திரமாக நடக்கக்கூடாது. மனிதனுக்கு முன்னால் நடிகனாகலாம், ஆனால் படைத்த அல்லாஹ்வை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. கண்ணியமானவர்களே, எப்போதும் உலகத்தில் வாழுகின்ற போது என்னை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். நான் அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவனாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு உலகத்திலிருந்து மௌத்தாக வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஒரு பரந்த அர்த்தமுள்ள சொல்தான் தக்குவா என்பதன் பார்த்தவர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் உண்மையான தக்குவா உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுகதாக்கள், சாலிகான நல்லடியார்கள் என்ற அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற மக்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான பண்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய 208வது வசனத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகூவலை விடுக்கிறான்.
பேசுகிற நானும் ஒரு மலக்கல்ல, கேட்கின்ற நீங்களும் மலாய்க்காமார்களும் அல்ல. நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். எங்களுடைய குறைகளை திருத்தி வருந்த வேண்டிய இடத்திலே வருந்தி திருந்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதற்கான அறைகூவல் தான் இந்த அத்தியாயத்திலே, இந்த ஆயத்தை சொல்கின்ற அறைகூவல். அன்பார்ந்தவர்களே, ஐதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா அழைக்கின்ற ஒவ்வொரு சொற்பிரயோகத்திலையும் பார்த்தால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று வாழுகின்றவர்களே, மறுமையை நம்பி வாழுகின்றவர்களே, மண்ணறையிலே முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்கு வந்து விசாரிப்பதை ஏற்று வாழுகின்றவர்களே, மொத்தத்தில் நம்ப வேண்டிய அவ்வளவையும் நம்பி வாழுகின்ற மூமின்களே, நீங்கள் மறந்து வாழ்கிறீர்களா? ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா இங்கே அறைகூவல் விடுக்கிறான். அன்பான பண்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ற இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அல்லாஹ் அதை அடுத்து சொல்கிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம். இன்னஹு, நிச்சயமாக அவன் லக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு ஒரு பகிரங்கு எதிரியாக இருக்கிறான் என்று அதை அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் சொல்கிற அர்த்தம் என்ன அன்பார்ந்தவர்களே? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி வாழுகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ளே வாழுகின்ற போது அவன் சிலதிலே பொடுபோக்கானவனாக இருக்கின்றான் என்றால் அதற்கு மூல காரணமாக இருப்பது ஷைத்தான் என்பதைத்தான் அல்லாஹ் இனங்காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்க வாழ்க்கையை இழந்து இந்த உலகத்துக்கு வெளியேற்றப்பட்டது 1000 தப்புகள் செய்தல்ல அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் தடுத்த ஒரே ஒரு கட்டளையை மீறி, வல தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம், இந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்தது, அதை மீறி சாப்பிட்டதுதான் ஒரே ஒரு குற்றத்தை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், சுவர்க்க வாழ்க்கையை இழந்தார்கள். அதனோடு இந்த ஆயத்தை உரசி பார்க்கின்ற போது மனிதன் என்ற பலவீனம் எந்த மனிதனையும் விட்டு விடாது. அதனால் தான் மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் வைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் தலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், மூமினாக இருக்கிற மனிதனும் தப்பு செய்வான். மூமினான மனிதர்களும் வைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதாவது ஒரு தப்பு தவறை செய்து விட்டால், மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டு விட்டால், அவுதலமு அன்ஃபுஸஹும், அல்லது அவர்களின் ஆன்மாவுக்கு அவர்கள் அநியாயம் செய்து அல்லாஹ்வுக்கு ஏதோ ஒரு இடத்தில் மாறு செய்து விட்டால், ஸக்கருல்லாஹ், உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்துடு, யா அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு பொய் சொல்லி விட்டேன், யா அல்லாஹ் இப்படி நடந்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் உன்னை கோபத்துக்குள்ளானவனாக என்னை ஆக்கிவிடாதே, யா அல்லாஹ் என்று அடங்கி ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பார்கள். ஒரு மனிதன் மூமினான மனிதனாக இருந்தாலும் தவறு நிகழலாம், இது மனித பலவீனம். ஆனால் மூமினிடத்திலே இருக்கக்கூடாத ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான், வலம் யுசிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இங்கதான் முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்வார்கள், உடனடியாக தௌபா செய்வார்கள். ஆனால் பாவத்தை பாவமென்று தெரிந்து கொண்டு அந்த பாவத்திலே தொடராக இருக்க மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு தெரியும் பொய் பேசுவது பாவம் என்று, அவன் காலமெல்லாம் அந்த பொய்யை வியாபாரத்தில் விட முடியாத ஒருவனாக இருக்கிறான், விடாதவனாக இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மூமினுடைய பண்பு எப்போதும் அவன் பாவத்தை பாவமென்று தெரிந்து கொண்டு அதிலே தொடராக இருக்க மாட்டான். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், இது பாவம்தான் என்று தெரிந்து கொண்டு அதில் தொடர்ச்சியாக மூமின் இருக்க மாட்டான். அன்பான பண்பான சகோதரர்களே, இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற விவகாரத்தோடு சேர்த்து ஒரு மூமினுடைய பண்பிலே இருக்கக்கூடாத ஒரு விடயமாக பாவத்தை பாவம் என்று தெரிந்து கொண்டே அதிலே தொடர்ச்சியாக இருக்கிறான் என்றால்
இங்கேதான் அந்த இஸ்லாத்துக்குள்ளே பூரணமாக நுழையாத இடம் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எப்போதும் நானும் நீங்களும் அஞ்சி நடுங்க வேண்டிய ஒரு இடம். எந்த பாவத்தை நானும் நீங்களும் காலமெல்லாம் விடாமல் செய்கிறோமோ அந்த தப்புதான் என்னை நரகவாதியாக காரணமாக இருக்கும் என்றதை நினைத்துத்தான் நான் நீங்களும் பயப்பட வேண்டும். சகோதரர்களே, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், குடும்ப உறவை துண்டித்து வாழுகிற மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான். ஹஜ்ஜி செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், முன்சஃபுல இருந்து சுபஹு தொழுகிறவராக இருக்கலாம். ஆனால் அவர் இந்த பகுதியில் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிறார். குடும்ப விவகாரங்கள் என்ற விவகாரத்திலே பொடுபோக்காக இருக்கிறார். என்ன அர்த்தம் அன்பார்ந்தவர்களே? உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது பள்ளிவாயிலுக்குள்ளே உள்ள விடயங்கள் மட்டுமல்ல சகோதரர்களே. இஸ்லாம் என்பது வெறும் தொழுகையோடு மட்டும் உள்ளதல்ல. இஸ்லாம் உருவா, ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற இஸ்லாத்தின் கட்டமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக தூள் தூளாக படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை விவகாரங்கள் ஒன்று இல்லா போகும்போது அதை கைவிட்டு விட்டு இன்னொன்றுல உறுதியாக இருப்பானாம். அது காலப்போக்கில் இல்லாமல் போகிற நேரத்தில் லேசான இன்னொன்றில் அவன் உறுதியாக இருப்பான், மொத்தத்தில் பொடுபோக்காக இருப்பானாம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக விடுபடுகிற நேரத்தில் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை உறுதியாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற இஸ்லாத்தின் கட்டமைப்புல முதலாவது இல்லாமல் போவது நீதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்பத்தில் நீதமாக நடக்காமல் இருக்கிறதை பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாரபட்சமாக சொத்துக்களை பங்கிடுவதை பார்க்கலாம். ஊழியர்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்தாமல் இருக்கிறதை பார்க்கலாம். குடும்பம் என்று வருகிற நேரத்தில் குடும்பம் தப்பு செய்து குடும்பம் சார்ந்தவன் குற்றவாளியாக இருக்கிற நேரத்தில் மற்றவன் நிரபராதியாக இருக்கும் போது குடும்ப வைராக்கியம் என்ற பெயரிலே நீதத்துக்காக குரல் கொடுக்காமல் வைராக்கிய உணர்வோடு அநீதத்துக்காக நிற்கின்றதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, தன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், தன்னுடைய சகோதரியாக இருக்கலாம், குடும்ப விவகாரங்களில் பிரச்சனை வருகிறது. காலிக்கோட்டிலே போய் நின்றால் தன்னுடைய சகோதரன் தான் பிழை செய்கிறார் என்றால் மகனாக இருக்கலாம், தண்ட மகளாக இருக்கலாம், தண்ட சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம். இவர் செய்தது தப்புதான், நீ திருந்தி வாழு. இந்த நீதத்துக்காக குரல் கொடுப்பது அழிந்து நாறி போய்விட்டதன் பார்த்தவர்களே. முதலாவது முஸ்லிம் சமூகத்தில் இல்லாமல் ஒளிந்து போவது நீதி நிலைநாட்டப்படுவது இல்லாமல் போகும் என்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, அது இல்லாமல் பொட்டுபோக்கானதற்கு பின்னால இன்னொன்றில் நின்று இஸ்லாத்தின் கட்டமைப்பை ஒன்றன் பின் ஒன்றாக விட்டுவிட்டு கடைசியாக தொழுகையிலே மட்டும் உறுதியாக இருப்பான் என்று சொன்னார்கள். நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே, பல பேரை பள்ளிவாயிலுக்குள்ளே பக்குவமாக இருக்கிற பல பேர் குடும்ப விவகாரங்களில் படுதோல்வியோடு வாழ்கிறதை பார்க்கலாம். இவர் நல்ல மனிதனாக ஊருக்கு இருக்கிறார், பள்ளிவாயிலே நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறார். பொஞ்சாதி இடத்திலே கேட்டு பார்த்தால் ஒரு கெட்ட மனிதனாகத்தான் பொஞ்சாதிமாரோடு நடந்து கொள்கிறதை பார்க்கலாம். அண்டை வீட்டுக்காரனோடு மிக மோசமான ஒரு மனிதனாக வாழுகிறான். பள்ளி வாயில என்ன தவாண்டு செய்கிறார், என்ன மார்க்கம் என்று செய்கிறார், தொழுகையிலே ஈடுபாடு காட்டுகிறார். சந்தையிலே பார்த்தால் வாக்குமீறலை பார்த்தால், ஏமாற்றலை பார்த்தால், பேசினால் பொய் பேசுகிறதை பார்த்தால், இப்படி அடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற இந்த அறைகூவல் ஒரு சாதாரணமானதல்ல. அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் எப்போதும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றதை தான் கொள்கையாக வைக்க வேண்டும். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு அடிபணிவது, அல்லாஹ்வுக்கு சரண்டர் ஆகுவது. தொழுகை மாத்திரமல்ல இஸ்லாம் என்பது. அன்பார்ந்தவர்களே, அவனுடைய அன்றாட வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடுகிற ஒன்றுதான் இஸ்லாம் என்பது. மாற்றும் அது ஒரு அன்பரோடு நடந்து கொள்கிற விவகாரமாக இருக்கலாம். அந்த மனிதனோடு நீதமாக நடந்து கொள்ளுங்கள். லா யன்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. உங்களோடு நீதமாக கண்ணியமாக அமைதியாக உங்களுக்கு துரோகம் செய்யாமல் நடந்து கொள்கிற மாற்று மதத்தவர்களோடு நீங்க நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி இருக்கிறதை பார்க்கலாம்.
அண்டை வீட்டுக்காரன் மாற்று மதத்தவராக இருந்தாலும் அங்கே இஸ்லாம் தான் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாம் என்ற மொத்த வாழ்க்கை நெறிமுறை எடுத்தால் அதில் பூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் தஆலா விடுக்கிறான். இஸ்லாத்தில் அடிப்படையாக இருக்கிற அக்கீதாவிலே நானும் நீங்களும் இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது இஸ்லாத்துடைய அடிப்படை மூல ஆதாரமாக இருக்கிற குர்ஆன் ஹதீஸ், குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் தான் எங்களுடைய அடிப்படை இஸ்லாம். இதை தாண்டி இஸ்லாம் ஒன்றாக முடியாது என்பார்களே. ஃபமாலம் யகுன் யௌமைதின் தீனன் ஃபலா யகூனுல் யௌம தீனா. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே வைத்து பாடம் புகட்டுகிற நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலே இது மார்க்கமாக இருந்ததோ அது மாத்திரம்தான் மார்க்கம். அன்று மார்க்கமாக இல்லாத ஒன்று இன்று மார்க்கமாக போவதில்லை. ஒரு மனிதன் பித்அத்தை செய்கிறான், அவன் இஸ்லாத்திலே பூரணமாக நுழையவில்லை என்பார்களே. பித்அத்துக்கு ஆதரவாக இருக்கிறான், அவன் இஸ்லாத்துக்குள்ளே பூரணமாக நுழையவில்லை. ஒரு மனிதன் ஷிர்க் செய்கிறான், யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை வாய் நிறைய அழைக்க வேண்டிய நேரத்திலே கீழே விழும்போது யா முஹியத்தீன் என்கிறான், முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறான். அந்த மனிதன் இஸ்லாத்துக்குள்ளே பூர்ணமாக நுழையவில்லை, அவற்றை ஷிர்க் இருக்கிறது என்பார்களே. ஜாஹிலியத்தும் இஸ்லாமும் ஒன்றர கலக்காது. ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விவகாரத்திலே அவர் ஒரு பிழை செய்தார். ரபதா என்ற இடத்திலே வைத்து மக்களோடு அவர் ஒன்றர கலக்கிற நேரத்தில் அவருடைய அடிமை ஒருவரை அழைத்து வந்திருந்தார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அணிந்திருந்த ஆடையை போன்ற ஒரு ஆடையை அந்த அடிமைக்கும் சமமாகவே அணிவித்திருந்தார். மக்களை வியப்பிலே ஆழ்த்தியது. மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஒரு எஜமானும் அடிமையும் ஒரே மாதிரி ஆடை அணிந்து மரியாதையாக அவரை நடாத்தப்படுகிறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது நான் செய்த ஒரு தப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை எச்சரித்த ஒரு எச்சரிக்கை என்று சொன்னார்கள். ஒரு நாள் என்னிடத்தில் இருந்த ஒரு அடிமையை பார்த்து, எப்ன கருப்பியின் மகனே என்று அவன் குற்றமிழைத்த நேரத்தில் அவனை நிந்தித்து பேசினேன். கருப்பியின் மகனே, ஒரு நீக்குற ஒரு பெண்ணுடைய மகனாக இருக்கிறாய் நீ, கருப்பியின் மகனே என்று மனநோக பேசினேன். நொந்த மனதோடு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அந்த அடிமை போய் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ற உம்மாவை இழுத்து இந்த அபூதர் எனக்கு ஏற்றினார் என்ற உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து நபிகளார் சொன்னார்கள், இன்னகம் ரவுன் ஃபீக ஜாஹிலியா. அபூதர், நீங்கள் இஸ்லாத்தில் இருந்தாலும் உங்களிடத்தில் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அய்யர்தஹு பி உம்மிஹி, அந்த அடிமையுடைய உம்மாவை இழுத்து நீங்கள் பழித்து பேசினீர்களா என்று கேட்டார்கள். இது இஸ்லாம் இல்லை, நீங்கள் நடந்து கொண்டது ஜாஹிலியத்து. ஜாஹிலியத்தும் இஸ்லாமும் ஒன்றாக முடியாது. இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை தான் நபிகளார் ஜாஹிலியத்தை கிள்ளி எறியுங்கள் என்று சொன்னார்கள். ஐதார் என்னை திருத்தியது, நான் அடிமையை பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஜாஹிலியத் என்ற விவகாரத்தை நபிகளார் எப்படி அடையாளப்படுத்தினார்கள்? எனவே ஜாஹிலியத்தில் முதல் தரமான ஜாஹிலியத் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அன்பார்ந்தவர்களே. இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், யுமினூன பிபஅதில் கிதாபி வ யக்ஃபுரூன பிபஅல். சில பேர் இஸ்லாத்திலே ஈமான் கொள்ள வேண்டிய சிலதை ஈமான் கொண்டு சிலதை மறுப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஹதீஸ் என்று வருகிற நேரத்தில் குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய வஹியோ, சஹீஹான ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி அன்பார்ந்தவர்களே. குர்ஆனில் ஆச்சரியமான விவகாரங்கள் வந்தால் நான் நம்புவேன், புத்திக்கு படாத விவகாரங்கள் ஹதீஸிலே வந்தால் நான் மறுப்பேன் என்று ஹதீஸ் மறுப்பு சிந்தனை இருக்கிறதே, அது ஜாஹிலிய சிந்தனை அன்பார்ந்தவர்களே. எனவே இஸ்லாத்தில் அகீதாவுடைய விவகாரத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் தொழுகின்ற தொழுகையிலே இஸ்லாத்தில் பூரணமாக நுழைந்திருக்கிறோமா? எந்த ஒரு ஆணை பொறுத்தவரையிலும் கண்ணியமானவர்களே, பாங்கு சத்தம் கேட்கிறது, நாலாபுரத்திலும் பாங்கொலி கேட்கிறது, எந்த காரணமும் இல்லாமல் வீட்டிலே உங்களுக்கு அனுமதி கிடையாது அன்பார்ந்தவர்களே. எத்தனை சகோதரர்கள் சுபஹு தொழுகைக்கு ஜமாத்துக்கு பள்ளிவாயலுக்கு வருகிறார்கள். முஸ்லிம்கள் பெருகி காணப்படுகிற பல பிரதேசங்களிலே பார்த்தால் சுபஹு தொழுகைக்கு வர வேண்டிய எண்ணிக்கையை ரமலானோடு ஒப்பிட்டு பார்த்தாலே விளங்கும். ரமலானுடைய மாதத்திலே அலைமோதி அந்த சஹருடைய சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு கண்ணை தூக்கம் அப்படியே கவ்விக்கொண்டிருக்கும். ஆனாலும் சுபஹு ஜமாத்தை விடக்கூடாது என்று வந்தவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? வளமையான பல்லவியாக மாறிவிட்டது அன்பார்ந்தவர்களே.
எப்படி எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நியாயம் சொல்லலாம்? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் பிறப்பிலேயே கண் பார்வை இல்லாத சஹாபி வந்து நபிகளாரிடத்தில் சொன்னார், இன்னல் மதீனத கஸீரத்துல் ஹவாமி வஸ்ஸிபா, மதீனா விஷஜந்துக்களாலும் பூச்சிப்புழுக்களாலும் நிரம்பி காணப்படுகிற ஒரு பூமி யா ரசூலல்லாஹ், ஜமாஅத்துக்கு என்னை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே தொழுது கொள்ளவா என்று அனுமதி கேட்டார். அனுமதி என்று சொன்ன உடனே நீங்கள் திரும்பி போகிறார். போன சஹாபியை திருப்பி நபிகளார் அழைத்து கேட்டார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ் தொழுகைக்காக விரைந்து வாருங்கள், வெற்றியை நோக்கி விரைந்து வாருங்கள் என்ற பாங்கு சத்தம் உங்கள் காதுக்கு கேட்கிறதா? நாம் யா ரசூலல்லாஹ், காதுக்கு பாங்கு சத்தம் கேட்கிறது. உங்களுக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கிடையவே கிடையாது. நீங்க பள்ளி வாயிலுக்கு வந்துதான் ஆக வேண்டும். கண் பார்வை இல்லாத சஹாபிக்கு இப்படி சொல்லப்பட்டதென்றால், தேக ஆரோக்கியத்தோடு வளமானவர்களாக தூரத்தில் இருக்கிறோம், வாகனம் இருக்கிறது, வாட்ட சாட்டமான உடல்நிலையோடு நல்ல வியாபாரிகளாக நல்ல தெம்போடு இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம் அன்பார்ந்தவர்கள்? இஸ்லாத்திலே பூரணமாக நாங்கள் நுழைந்து இருக்கிறோம். சிலதிலே உறுதியாகவும் சிலதிலே பொடுபோக்காகவும் இருப்பது இஸ்லாமாக அன்பார்ந்தவர்களே. நான் நீங்கள் மெதிலே பொடுபோக்கு காட்டுகிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய அருளை இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுமா என்ற பயம்தான் எங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நான் நீங்களும் வியாபாரம் செய்கிற நேரத்தில் நீதமாக நேர்மையாக வியாபாரம் செய்கிறோமா? அளவை நிறுவையிலே மோசடி செய்கிறோமா? எடுத்த கடனை திருப்பி செலுத்தாமல் அட்டி சொல்கிறோமா? வேண்டுமென்றே பணத்தை வைத்துக் கொண்டு இழுத்தடிக்கிறோமா? சொத்து விவகாரத்தில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் நீங்களும் இஸ்லாத்துக்குள்ளே பூரணமாக நுழைந்திருக்கிறோமா இல்லையா? எங்களை நாங்களே தான் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மற்றவரின் குறையை தேடி தேடி பேசுவதை விட நானும் நீங்களும் எங்களை திருத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நானும் நீங்களும் எங்களுடைய சொத்து விவகாரத்தில், அனந்தர சொத்து பங்கீட்டு விவகாரத்திலே நான் எடுத்திருக்கிற பங்கு அநியாயமானதா? நான் ஒரு குடும்பத்துக்கு மூத்த மருமகனாக போயிருக்கிறேன். எனக்கு வீட்டில் அரைவாசி எழுதி தந்தால் தான் நான் மாப்பிள்ளை வருவேன். வீட்டில் 5 பெண் பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, உங்களுடைய மகளைத்தான் தேவை, நான் எல்லாம் தருகிறேன் என்று சொன்னவன் கடைசி தருணத்திலே அன்னை எண்ணி என்று இருக்கிற நேரத்திலே வீட்டார்களும் பெண்களுடைய அடம்பிடிப்பினால் இத்தனை பவுன் தங்கம் போட வேண்டும், வீட்டிலே அரைவாசி எழுத வேண்டும், இப்படி அடம்பிடித்து எழுதி ஒப்பினையை காட்டியதன் பின்னால் மாப்பிள்ளை வைத்து அடுத்த 2வது பிள்ளைக்கு திருமணம் முடித்து 2வது பகுதியும் எழுதி கொடுக்கப்பட்டு மற்ற 3 பெண் பிள்ளைகளுடைய சொத்து அநீதமாக பறிக்கப்பட்ட நிலையில் ஏங்கி வீடு வாசல் இல்லாமல் ஏக்கத்தோடு உம்மா வாப்பா மௌத்தாகி எங்களுடைய உம்மா வாப்பா எனக்கு அநியாயம் செய்தார்கள் என்ற ஏக்கத்தோடும் குமுறல்களோடும் குடும்பங்கள் இருக்கிற நிலைமையில நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொத்து இஸ்லாமா? மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இன்னொருவருடைய ஹக்கை அநியாயமாக நான் எடுத்தேன் என்றால் மறுமை வாழ்க்கையில் என்னுடைய நிலைமை என்ன என்பதை நானும் நீங்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனுக்கு தத்தா ஹக்கம் முஸ்லிமின் பியமீனி, யாராவது இன்னொரு மனிதனுடைய சொத்தை அநியாயமாக பொய் சத்தியம் செய்து வாதிட்டு அவன் எடுப்பானாக இருந்தால் ஃபகத் அவுஜபல்லாஹு லஹுன்னார், அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கி வஹர்ரம அலைஹில் ஜன்னா, அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கி சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார் என்று சிலர் சொன்னார்கள். இன்னொரு மனிதனுடைய சொத்தை பொய் சத்தியம் செய்து பொய் வழக்கு பேசி வாதிடுகிறான். எனக்கு தேவையான லோயரை போட்டு நான் பேசுவேன். நீங்க 1000 வருடங்கள் இன்னொரு மனிதனுடைய கடையை எடுத்து பாவித்து விட்டு, அது பள்ளிவாயலுடைய கடைகளாக இருக்கலாம், பொது சங்கங்களுடைய வக்ஃப் சொத்துகளாக இருக்கலாம். இந்த நாட்டில் எவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பள்ளிவாயலுடைய வீடுகளாக இருக்கலாம். அன்பான பண்பான சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஹராத்திலே நுழைந்து கொண்டு நான் எப்படி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறேன் சிந்திக்க வேண்டும். இன்னொரு மனிதனுடைய ஹக்கை அநியாயமாக ஒருத்தன் எடுத்தான் என்றால் அதற்காக பொய் வாதம் பண்ணுகிறான். சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி நரகத்தை அவனுக்கு வாஜிபாக்குகிறான்.
சொன்ன உடனே பயந்து நடுங்கிய சஹாபாக்கள் கேட்டார்கள், வைன்கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், ஒரு அற்பமான பொருளாக இருந்தாலுமா அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை வாஜிபாக்குவார் என்று கேட்டார்கள். வைன்கான கதீபம் மின் அராக், ஒரு அற்பமான நீங்கள் பட்டுலக்கும் கருவியாக பயன்படுத்தும் உரா குச்சி என்று சொல்கின்ற அந்த மிஸ்வாக்கு குச்சியாக இருந்தாலும் அல்லாஹ் இன்னொருவருடைய சொத்தை நீ அநியாயமாக எடுத்தாய் என்றால் நரகத்தை வாஜிபாக்கி சுவர்க்கத்தை ஹராமாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் நீங்களும் இஸ்லாமிய பார்வையில் சொத்து விவகாரங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? அன்பான பண்பான சகோதரர்களே, குடும்ப உறவு சம்பந்தமாக குடல்வாய் ஜனங்கள் என்ற உறவை பேணுகிற விவகாரத்தில் அர்-ரஹீம் முஅல்லகத்தும் பில் அர்ஷ், குடும்ப உறவு என்பது அரிசோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குடல்வாய் ஜனம் என்ற உறவு பேசுகிறது, யா அல்லாஹ், யார் யார் என்னை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை என்னோடு நீ சேர்ந்து நிலவு, அவர்களை அரவணைத்துக் கொள். யாரெல்லாம் பிரிந்து பிரிந்து என்னை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு அல்லாஹ் என்ற அந்த உறவு பேசுகிறது என்று நபிகளார் சொன்னார்களே. லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், குடும்ப உறவை துண்டித்து வாழுகிற மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான். தொழுகிறோம், கடைசி 10 உம்ராவுக்கு போய்விட்டு வருகிறோம், எல்லா அமல்களோடு ஆர்வமாக இருக்கிறோம். இந்த விவகாரத்தில் இஸ்லாத்துக்குள் நுழைந்தோமா? இஸ்லாத்திலே பூரணமாக நுழைவதாக இருந்தால் 3 நாளைக்கு மேலால் ஒரு மனிதனோடு கோபித்திருக்க முடியாது. இதுதான் இஸ்லாம். நான் நீங்களும் அதிலே பக்குவப்பட்டிருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, இருமாப் என்பது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ்வுக்கு முன்னால் அடங்குவதுதான் இஸ்லாம் என்பார்களே. மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக அடங்கி போவாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவனுடைய கர்வம் எங்கே இருக்கிறது என்று. நான் செக்கனாகவா, நான் இறங்கி போகவா? ஹயாத்து மவுத் ஒன்றுக்கும் இல்லை, நான் கொடுத்த வாக்கு ஒரு வாக்குத்தான், என்னுடைய வேடை நான் மாற்ற மாட்டேன். பிடிவாதத்தோடு இருக்கிறாயா? இல்லை, நான் சொன்னேன் தான், ஆனால் அல்லாஹ் என்ன தண்டிப்பார் என்ற பயம் என்னை வாட்டுகிறது. நாளை மறுமையில் நான் தப்போனும், அதனால நான் அடங்குகிறேன். என்னை மன்னித்துடுங்கம்மா, என்னை மன்னித்துடுங்க சாட்சி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று குற்றம் இழைக்கப்பட்டவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க தயாராக அடிபணிகிறோமா? கண்ணியமான சகோதரர்களை, இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தை மிக ஆழமான கருத்தை சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அஹ்லாக்கில் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்திருக்கிறோமா? பள்ளிவாயிலே உட்கார்ந்திருக்கிற நேரமெல்லாம் ஒரு தொழுகை முடிந்து இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருந்தால் தொழுத நன்மை கிடைக்கும். பள்ளிவாயிலே, பள்ளிவாயல்கள் என்பது அல்லாஹ்வை தியானிக்கிற இடம். பள்ளிவாயில இருந்து தொழுது விட்டு வெளியே போவதற்கு முன்னால் குடியிருந்து இன்னொரு மனிதனை பத்தி பேசி அவனுடைய இறைச்சியை சாப்பிட்டுட்டு கண்ணியமான சகோதரர்களை இருந்த செஞ்ச நன்மையையும் இழந்து பார்சல் பண்ணி அப்படியே அடுத்த மனிதனுக்கு கொடுத்து விட்டு போகிற கலாச்சாரம் பெருகுகின்றதன் பார்த்தவர்களே. கண்ணியமான பெருமக்களே, இந்த சமகால சூழ்நிலையில் சோசியல் மீடியாக்களை சரியாக பயன்படுத்துவோம். வருகிற தகவல்கள் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்யாமல் ஷேர் பண்ண வேண்டாம் அன்பார்ந்தவர்களே. அரசியல் என்ற பேரிலே தொழுகை பால்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வை பற்றிய உச்சரிப்புகள் அப்படியே வற்றி போய்விட்டன. சாதாரண மனிதர்களுடைய இலக்கையும் போக்கையும் பெருமிதமாக ரோமக்கண் சிலுசிலுக்க பேசப்படுகிறதை பார்க்கலாம். இன்ன கட்சியா அரசியலை நான் இங்கே நினைவுபடுத்துவது இன்ன கட்சி என்று சாருவதற்கல்ல. எங்களுடைய அஹ்லாக்கையும் தீனையும் இஸ்லாத்தையும் பறிகொடுத்து விடக்கூடாது பார்த்தவர்களே. பாங்கு சத்தம் கேட்கிறது, அரசியல் மேடை அங்கே இருக்கிறது, பேச்சாளர் இன்னார் வர இருக்கிறார். படைத்த அல்லாஹுவா அந்த கொள்கை பரப்பு பேச்சாளரா அல்லது இன்ன தவிசாளரா? இன்னார் வர இருக்கிறார், இன்ன கட்சி சார்ந்த பீரங்கி பேச்சாளர் வருகிற நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு மாற்று மத அன்பரின் பேச்சையோ முஸ்லிமோ யாரோ படைத்த அல்லாஹ்வை விட உங்கள் உள்ளத்திலே மகத்துவம் அன்னாரை பற்றி கூடிவிட்டதா? இஸ்லாத்தை நீங்கள் மீள்பரிசீலனை செய்யுங்கள் அன்பார்ந்தவர்களே. நானும் நீங்களும் எந்த தரத்தில் இருக்கிறோம்? அன்பான பண்பான சகோதரர்களை, யாரையும் திட்டி தீர்த்து விடக்கூடாது. யாரு செய்தாலும் நலவை நலவன்போம்,
அன்பார்ந்தவர்களே, வெறும் விமர்சகராக இருக்காமல் இருப்போம். வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம்பேசி திரிகிறவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தருத்திரியமே தான் அன்பார்ந்தவர்களே. நானும் நீங்களும் எப்போதும் இந்த நாவை சரியாக பாதுகாக்கிற விவகாரத்தில் இஸ்லாம் எங்களிடத்தில் இருக்கிறதா? குடும்ப விவகாரங்கள், சமூகவியல் என்று வருகிற நேரத்தில் எங்களிடத்திலே ஜாகிலியத் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா? அர்பவுன் ஃபி உம்மத்தி மின் உமூரில் ஜாகிலியா, 4 விவகாரங்கள் இருக்கின்றன என்னுடைய உம்மத்தில். இன்னும் அந்த ஜாகிலியத்துடைய 4 விவகாரங்களும் இன்னும் எஞ்சி மிஞ்சி இருக்கிறது. லாயத்ருக்கூனஹுன், அந்த 4ஐயும் இந்த உம்மத்தில் பல பேர் அதை விடாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த 4 ஜாகிலியத்தும் என்ன? அல் ஃபஹ்ரு பில் அஹ்சாப், குடும்பங்களை வைத்து பெருமை பேசுவது என்று சொன்னார்கள். திருமணங்கள் என்று வந்தால் அங்கே ஜாகிலியத்தின் கதவை முதலாவது திறந்து விடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், வாப்பாவை வைத்து பெருமை பேசி, பரம்பரையை வைத்து பெருமை பேசி, குலகோத்திரத்தை வைத்து பெருமை பேசுகின்ற அந்த தன்மை ஜாகிலியத் என்றார்கள். மக்காவை வெற்றி கொண்ட நபிகளார் கௌபாவின் கதவை திறந்து நுழைவாயிலை ஏறி மக்கள் பெருவெள்ளமாக ஒன்று கூடி நிற்க முதலாவது சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அஸ்ஹப அன்கும் உப்பியத்தல் ஜாகிலியா, ஜாகிலியத் என்ற வரட்டு தத்துவத்தை அல்லாஹ் இன்றைய நாளிலிருந்து அல்லாஹ் அகற்றி போக்கிவிட்டான். அன்னாசு மின் ஆதம், மனிதர்கள் ஆதமுடைய பிள்ளைகள். இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் மிக அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர், தக்குவா உள்ளவர். இன்ன இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே, தராதரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தட்டி கழித்து பார்க்கிறதை பார்க்கலாம். சபையில உச்சரிக்கப்படுகிற வார்த்தை சரியானதா பிழையானதா என்பதை விட, சரிபிழை என்பதை விட உச்சரித்தவன் இன்ன கோத்திரத்தை சார்ந்தவன், இலக்க ஜாதி உயர் ஜாதி பிரித்து பார்க்கிற ஜாகிலியத் இந்த உம்மத்தில் இருக்கிறது என்றார்கள். வத்தஅனுபில் அன்சாப், குடும்பங்களை குத்தி காட்டுவது. அப்பாவுடைய அப்பா செய்த குற்றத்துக்காக இன்றைய பேரன் தட்டி கழிக்கப்படுகிறான். அப்பாவுடைய அப்பா செய்த குற்றத்துக்கு மாற்று மத இந்துக்களின் கலாச்சாரம் முஸ்லிம் சமூகத்தில் ஊடுருகிறதை பார்க்கலாம். நபிகளார் சொன்னார்கள், அலிஸ்திஸ்காஉ பின் நுஜூம், நட்சத்திரங்களை வைத்து குறிபார்த்து மழை தேடுவது என்று சொன்னார்கள். 4வது சொன்னார்கள், அந்நியாஹா, ஜனாசாக்களை ஒப்பாரி வைத்து அழுவது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, அப்கதுன் நாஸி இலல்லாஹி ஸலாஸத்துன், 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு அல்லாஹ் கடுமையாக கோபிக்கிறான். 3 பேரோடு அல்லாஹ் கடுமையாக கோபிக்கிறான். முதலாவது மனிதர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரம் ஷரீஃபிலே போய் ஷிர்க் செய்கிற மனிதர். ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற நேரம், நீங்கள் நபிகளார் ஹஜ்ஜை எப்படி செய்தார்கள் என்று சரிபாருங்கள். சுன்னா அடிப்படையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய வழிகாட்டலை தேடுங்கள். சரியான ஆளுங்களை பாருங்கள். மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரபாவிலே போய் கூட்டு துவா ஓதுவதற்கு, அதற்கென்று ஒரு அழுதழு ஓதுவதற்கென்று ஒரு ஆலிம் அழைக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜிலே மினாவிலே 10வது நாளன்று ஹஜ்ஜுடைய அமல்களை செய்தார்கள், பெருநாள் தொழுவிக்கவில்லை. மக்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக கோமாளித்தனமாக அதே மினாவிலே இருந்து பெருநாள் தொழுவிக்கின்ற ஆலிங்களையும் பார்க்கலாம். பத்ர் மௌலித் ஓத வேண்டுமா, இன்னொரு ராத்தீபுகளை செய்ய வேண்டுமா, மக்களுடைய அபிலாஷைக்கு ஏற்ப படைத்தரப்பை திருப்திப்படுத்த வேண்டிய அந்த புனித தலத்திலே மனிதன் திருப்திப்படுத்தப்படுகிறான், ஹாஜி திருப்திப்படுத்தப்படுகிறான், அவனின் பொருளுக்கு அடங்கி ஆசைப்படுகிறான். கண்ணியமான பெருமக்களே, முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரம் என்ற கஅபா இருக்கிற அந்த ஹரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நெருப்பிலே வீசப்பட்டு சமூகத்தால் ஒதுக்கி ஹிஜ்ரத்து செய்த மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே ஒரு முதல் குடிமகனாக வந்து அந்த இடத்திலே கஅபாவை கட்டி தௌஹீதை நிலைநாட்டினார்கள். அந்த தௌஹீதை நிலைநாட்டப்பட்ட ஹரத்திலே போய் ஒருவன் ஷிர்க் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் கோபிப்பதிலே நியாயம் இல்லையா? கடுமையாக கோபப்படுகிறான் அல்லாஹ். அப்ப ஷிர்க் பத்தி எல்லா பள்ளிவாயல்களையும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? நியாயத்தை பேசுங்கள் கண்ணியமானவர்களே.
முல்ஹிதுன் ஃபில் ஹரம். இரண்டாவது மனிதன் முபுத்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா. இஸ்லாம் என்ற கண்ணியமான மார்க்கம், அறிவார்ந்த மார்க்கம், தரமான மார்க்கம், அல்லாவின் வகையால் கட்டியெழுப்பப்பட்ட இஸ்லாம் என்ற பரிபூரணமான மார்க்கம். பொக்கிஷத்தை கையிலே, மாணிக்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு அழுக்கை எடுத்து மேல பூசிக்கொள்கிற மாதிரி திருமணங்கள் அக்குது பள்ளியிலே அருமையாக நடாத்தப்படுகிறது. ஹோலுக்கு போனால் ஆண் பெண் கலப்படம். இது ஜாகிலியத்தா இல்லையா அன்பார்ந்தவர்களே? உங்கள் பெண் பிள்ளையை நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் பெண்ணை போன்று அலங்கரித்து வைப்பது ஜாகிலியத்தா இல்லையா அன்பார்ந்தவர்களே? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது ஜாகிலியத்தா இல்லையா அன்பார்ந்தவர்களே? உங்கள் மனதை தொட்டு கேளுங்கள், என்னிடத்திலே ஜாகிலியத் இருக்கிறதா இல்லையா? முபுத்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலியத்தின் கதவை திறக்கிறவன். கண்ணியமான சகோதரர்களே, ஷிர்க் என்பது ஜாஹிலியத், பித்அத் என்பது ஜாஹிலியத். இதற்கு ஒருபோதும் அங்கீகாரம் கொடுக்க முடியாத அன்பார்ந்தவர்களே. இஸ்லாம் அல்லாத கலாச்சாரங்களை எடுத்து முஸ்லிமாக கலந்து கொள்வது. கண்ணியமானவர்களே, திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கட்டடியனிடத்திலே போகிறான், மந்திரித்து பார்க்கிறான், சாஸ்திரம் பார்க்கிறான். அன்னொரு பிள்ளை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் நடந்த சம்பவம். உம்மா ஒரே வார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு நீ இந்த ஓலவல் பரீட்சையில் நல்ல ரிசல்ட் எடுக்க வேண்டும் மிரட்டுகிறாள். ஒரே அந்த மாணவன் மகனுக்கு பயம். அவன் சமையலறைக்கு சரியாக பகல் நேரத்திலே வந்து உட்கார அந்த டேபிளில் இருந்தால் அவனை அறியாமல் அந்த உளவியல் ரீதியாக, சைக்காலஜி ரீதியாக பாதிக்கப்பட்டு உம்மாவை காணும் போது கீழே விழுகிறான். உம்மாவை பதற்றம் அடைகிறாள். நடந்த சம்பவம் ஹக்கானது. திரும்ப அப்படியே கொஞ்ச நேரம் போனதற்கு பின்னால் தண்ணீரை தெளித்து அப்படியே எழுப்பப்பட்டால் மறுபடியும் ஒரு சாதாரண நிலைக்கு வந்து அடுத்த நாள் அதே மாதிரி விழுகிறான். அக்கீதாவிலே தெளிவில்லாத மக்கள் ஜின்னை நோக்கித்தான் போவார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இது என்ன காரணத்துக்காக நடந்தது என்று இன்னாரிடத்திலே செல்லுங்கள் என்று கட்டடியனைத்தான் காட்டுவார்கள். ஈமான் பறிபோகிற இடங்கள் அன்பார்ந்தவர்களே, ஜாகிலியத்துக்காக ஆலோசனை சொல்லப்படுகிற இடங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த பையனை அழைத்து உளவியல் வைத்தியரிடத்தில் அழைத்து செல்ற நேரத்தில் அவனிடத்திலே தனிமையிலே அழைத்து விசாரிக்கப்பட்டால் அவனிடத்திலே உள்ள மன அழுத்தம் என்ன? உம்மாவை கண்ட ஒரு விதமான பயம் கொண்டு வருகிறது. இந்த பரீட்சை நெருங்குகிறது. அதை நினைச்ச உடனே தான் என்ன கட்டுப்படுத்த முடியாமல் கீழே விழுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, தாய்க்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது, அழுத்தம் கொடுக்காதீர்கள். பிள்ளையோடு சாதாரணமாக நடந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அவன் விழுந்ததும் இல்லை, வாட்ட சாட்டமாக இருக்கிறதை பார்க்க. உளவியல் பாதிப்பு. சின்னஞ்சிறிய பிரச்சனைக்கும் கட்டடியின் இடத்திலே போய் கணக்கு போட்டு பார்க்கிறதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு குறிகாரனிடத்திலே வந்தால், சாஸ்திரக்காரனிடத்திலே வந்து அவன் சொல்வதை சும்மா இருந்து கேட்டுட்டு இருக்கிற நம்பல்ல, சும்மா இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலேயே 40 நாளின் தொழுகை கபூலாக்கப்படாது, அழிந்து போய்விடும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் சொல்வதை நீங்கள் உண்மைப்படுத்தினால், உங்களோட தாடி இருக்கலாம், ஜுப்பா இருக்கலாம், தொப்பி இருக்கலாம், உங்களோட வெளிரங்க முஸ்லிமாக இருக்கலாம். ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மொத்த மார்க்கத்தையும் நிராகரித்த காபிராகிறார் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்கீதான விஷயத்தில் நானும் நீங்களும் பூரணமாக இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறோமா? இஸ்லாத்தை படிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தோடு உறவாட வேண்டும். எங்களுக்கு கிடைத்த மகாபெரிய பாக்கியம் இஸ்லாம். இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கம் என்று யாராவது எடுத்தால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா வ ஹபீபினா வ ரசூலினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ மன் தஆ பிதஅவதிஹிம் வ மன் நஹா நஹ்வஹும் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பான பண்பான சகோதரர்களே,
ஒரு முஸ்லிம் எப்போதும் இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்று வாழ வேண்டும். கண்ணியமான சகோதரர்களை, சில பேர் சொல்வார்கள், மாஷா அல்லாஹ், நான் இஸ்லாத்தில் எல்லாத்திலும் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் நேற்று இருக்கிற ஒரே ஒரு பிழை இது மட்டும்தான் என்று பகிரங்கமாகவே சொல்லிக் கொள்கிறதை பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த பிழையை திருத்த முடியாது? நீ மனிதனுக்காக அல்ல, படைத்த அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏன் அதை திருத்த முடியாது? முஸ்லிம் சமூகத்தில் இன்றைய குடிபோதையில் யாரும் இல்லை என்பார்களே. எஞ்சினால் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், குடிமட்டைகள் இருப்பார்கள். ஆனால் மனித புனிதர்கள் என்ற மாமனிதர்கள் சஹாபாக்கள்ல பல பேர் மதுபானம் ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால் உள்ள காலம், அனுமதி இருந்த காலத்தில் பீப்பா கணக்கில் விற்றார்கள், குடித்தார்கள். கடுமையாக குடித்த ஒருவரால் விட முடியாது என்று யாராவது சொல்வதாக இருந்தால் அது பொய். எங்களை விட மிகப்பெரிய குடி போதையில் இருந்த பலர் அல்லாஹ் மதுபானத்தை ஹராமாக்கி விட்டார் என்று சொன்ன உடனே பகிரங்கமாக மதீனாவுடைய பெருவழியில ஊற்றினார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்கள் அடங்கி நிற்கிறோம் என்பதை யூத கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் நிரூபிப்போம். அல்லாஹ்வுடைய சட்டம் ஆயத்திறங்கி நான் இனிமேல் கை வைக்க மாட்டோம். வட்டி கடுமையாக இருந்த பெரும் வியாபாரிகள் அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் ஆயத்து இறங்கின உடனே விட்டார்கள் என்பார்களே. ஏன் எங்களால் முடியாது? அல்லாஹ் என்ற ஒரு அடிப்படை எங்கள் இதயத்தில் ஆழ பதிந்திருந்தால் விடுவோம் என்பார்களே. எத்தனை பேர் இந்த சிகரெட்டை ஒன்று குடிக்கிறத பார்க்கலாம். கொடியம்மாறு யங்ஸ்டர்ஸ் ட்ரிப் என்று போக ஆரம்பித்தால் இஸ்லாத்தை அப்படியே ஒரு பேப்பரை சுருட்டி பொடியாக்கி வச்சுட்டு போய்விட்டு திரும்பி வர காட்டும் ஷோர்ட் ட்ரவுசர் அடித்து, கண்ணியமான சகோதரர்களே, ஷோர்ட் கல்சர் அடித்து போகிற நேரத்திலிருந்து சங்கீதத்தை ஆரம்பித்தால் நல்லவனும் கெட்டவனாகி போறதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் குடிக்காவிட்டால் நீ எப்படா குடிப்பது? நல்ல பிள்ளைகள் தான் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சமூகவியலால் பாதிக்கப்படுகின்ற பல பிள்ளைகளை பார்க்கலாம். நல்ல உம்ம வாப்பாவுக்கு பிறந்த பல பிள்ளைகள் சமூகத்தால, வாலிபர்களால, நண்பர்களால போதை பொருளுக்கு எடிக்ட் ஆகி வாப்பவே சொல்லி மகனை ஜெயில போடுங்க, நீங்க அனுப்பாதீங்கோ, உம்மாவுக்கு அங்கிருந்து கோல் எடுத்து சொல்கிறான், 30 லட்சம் வைக்க வேண்டும், அட்டிப்பேன் கொல்லுவேன் என்று மிரட்டுகிறான். உம்மா என்ற தாய் என்ற பாசம், பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள உறவு உலகத்திலே ஒரு இரக்கம் அன்பார்ந்தவர்களே. அடித்தாலும் அடிபட்ட தாயை மன்னித்துக் கொள்ளுங்கள். தாயை என்றால் மன்னிக்கின்ற மனப்பாங்குள்ளவள் தாய். ஆனால் இந்த போதைப் பொருளுக்கு எடிக்டான எத்தனையோ குடும்பங்களை பார்த்தால் போலீசாருக்கு கோல் பண்ணி சொல்லும், மகனை தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க, என்ன உசிருக்கு ஆபத்து. நான் காப்பாற்ற வேண்டும் அன்பார்ந்தவர்களே. உலகம் போகிற போக்கை பார்த்தால் நானும் நீங்களும் மிக கவனமாக இஸ்லாத்தோடு உறவாட வேண்டும். அந்த வகையிலே நானும் நீங்களும் எப்போதும் இஸ்லாத்தோடு வாழ வேண்டும். படைத்த அல்லாவை திருப்திப்படுத்துகிற நிலையில இருக்க வேண்டும். மரணம் என்றது எப்போதும் வரலாம் அன்பார்ந்தவர்களே. கேட்குற சைடெல்லாம் கிட்னி ஃபெயிலியர், அவங்கள பார்த்தால் கேன்சர், ஒவ்வொரு கெமிக்கல் எடுத்து பார்த்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் பாவிக்கிற இந்த நாட்டுடைய சிச்சுவேஷன் மிக டேஞ்சர் அன்பார்ந்தவர்களே. மனித அபிமானம் சாகடிக்கப்பட்டு விட்டது. கடந்த காலங்களில் கேன்சர் நோயாளிக்கு எவ்வளோ தர்மங்கள் செய்யப்படுகிற காலத்தில் மருத்துவம் என்ற பேரில் இவ்வளோ போலியான மருந்து கொடுக்கப்பட்டது அன்பார்ந்தவர்களே. எவ்வளோ அநியாயங்கள். இப்படி உலகம் மனிதாபிமானம் சாகடிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நானும் நீங்கள் மிக அவதானமாக ஈமான பாதுகாத்து கொண்டு போகணும். காண்ற கேள்விப்படுற சைடெல்லாம் ஆக்சிடென்ட். எந்த நேரத்தில் சும்மி இருக்கிற பொடியன், சும்மி இருக்கிற குடும்பத்துக்கு, சும்மி இருக்கிற வீட்டில் வாகனம் வேகமாக வந்து அடிச்சு போய்த்து பல பேர் இறந்து போகிறத பார்க்கலாம். என்ன செய்தியை நாங்கள் சுருக்கமாக படிக்கிறோம்? மரணத்துக்கு தயாராகுவோம். மரணம் வருகின்ற போது வரும். அது வருகின்ற நேரத்தில் வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லீமாக அல்லாமல் நீங்கள் மௌத்தாக வேண்டாம். அப்போ நான் சுபஹ் ஜமாத்தோடு தொழுதுவனாக இருப்போம், காலை மாலை திக்ரோடு இருப்போம், குடும்பத்தோடு நல்லவனாக இருப்போம், என் மனைவிக்கு நல்லவனாக, பிள்ளைகளுக்கு நல்லவனாக, அண்டை வீட்டுக்காரனுக்கு நல்லவனாக, பெருமையும் மமதையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிந்தவனாக வாழுவோம். மொத்த இஸ்லாத்தை உள்வாங்கிய மனிதனாக உலகத்திலே வாழ்ந்து
ஈடேற்றமான மரணத்தை தழுவ தயாராகுவோம் என்ற செய்திதான் இன்றைய ஃபுத்பாவின் உங்களுக்கு தரும் எனக்கு தரும் காணிக்கை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம ஐஸில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் முஷ்ரிக்கீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.